Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் 1. The major product obtained in the reaction. கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனில் the major product obtained in the reaction. கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் அதனுடைய மேஜர் ப்ராடக்ட் என்ன அது கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3C ஒரு கார்பன், அந்த கார்பனில் ஃபர்தராக 2 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் CH டபுள் பாண்ட் CH2 ஒரு அல்கீன். அந்த அல்கீனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வித் வாட்டர். இந்த கண்டிஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? சரிங்களா, நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? ஆப்ஷன் நம்பர் ஏவில் கொடுத்துருக்கக்கூடியது CH3, அதே சேம் காம்பவுண்ட். இங்கே CH3, இதில் CHOH, அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது CH3. இது ஆப்ஷன் நம்பர் ஏவில் கொடுத்துருக்கக்கூடிய. ஆப்ஷன் நம்பர் பியில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3, இங்கே CH2, இங்கே CH2OH. ஆப்ஷன் நம்பர் 3யில் கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு சிமிலர் டு த கார்பன், அதில் 2 மெத்தில் குரூப். இப்போ இதில் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு OH, இதில் ஃபர்தராக CH3, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு CH3. ஆப்ஷன் நம்பர் டியில் பார்த்தீங்கன்னா CH3, இதில் ஃபர்தராக ஒரு மெத்தில், இதில் ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன் வித் ஒரு மெத்தில் குரூப் அண்டு CH2OH. இந்த மாதிரியான ஆப்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்ன? இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அல்கீன், இந்த அல்கீன் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஆசிட் அப்படிங்கிறது H+ கண்டிஷன். ஆசிட் அப்படிங்கிறது H+ கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு எடுத்துருக்கக்கூடிய அல்கீன் ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டு. H+ அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய இந்த H+, இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய H+, இந்த H+ கூட இந்த டபுள் பாண்ட் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஸான அல்கீன் ஃபஸ்ட் என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு கார்பன், அதை சுற்றி 3 மெத்தில் குரூப் இருக்குது. இங்கே CH டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறுது, இங்கே CH2. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய H+ இங்கே ஆட் ஆகலாம், இங்கே ஆட் ஆகலாம். பட் இங்கே ஆட் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கார்பனில் ஆட் ஆனால் அது பிரைமரி கார்போகேட்டையான். என்ன எழுதிக்கலாம், CH3, ஃபர்தராக இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில், இங்கே CH, இங்கே CH2. நமக்கு ப்ளஸ் வந்து இங்கே ஆட் ஆகுனா நமக்கு ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆட் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் நமக்கு கார்போகேட்டையான் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு டைரெக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையான். ஸோ இது பிரைமரி கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இந்த பிரைமரி கார்போகேட்டையான்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ இந்த செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து ஃபர்தராக கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் அந்த நம்ம கிடைக்கக்கூடியது ஸ்டெபிலிட்டிக்காக அந்த கார்போகேட்டையானா, சப்போஸ் இந்த செகண்டரி கார்போகேட்டையானை விட டெர்ஷரி கார்போகேட்டையானோ இல்லை வேறு ஏதாவது கார்போகேட்டையானோ நமக்கு ஃபார்ம் ஆகும்போது மோர் ஸ்டேபிள் நார்மலாக சொல்லும்போது டெர்ஷரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான், மெத்தில் பிரைமரி கார்போகேட்டையான், தென் மெத்தில் கார்போகேட்டையான். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி ஆர்டர், கார்போகேட்டையானுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இந்த கேசஸில் வந்து பார்க்கும்போது இது செகண்டரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து இந்த மெத்தில் ஷிஃப்ட் நடக்கிறதுனால ஸோ நமக்கு நடக்கக்கூடிய ஷிஃப்ட் என்னது 1,2 மெத்தில் ஷிஃப்ட், 1,2 மெத்தில் ஷிஃப்ட் ஆர் மெத்தில் நமக்கு சொல்லக்கூடிய மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும்போது நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்டர்மீடியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே CH3, இந்த CH இங்கே ஃபர்தராக மெத்தில் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பனுக்கு 1, இது 2. ஸோ 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கிறதுனால இதில் ஆல்ரெடி ஒரு CH3 இங்கே கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்டு த டெர்ஷரி கார்போகேட்டையான்.
ஸோ ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் எதுக்காக நமக்கு ஃபர்தராக ஷிஃப்டிங் நடந்து டெர்ஷரி கார்போகேட்டையானாக மாறும். சப்போஸ் ஒரு கார்போகேட்டையான் லெஸ் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையானாக மாறதுக்கு சான்ஸ் இருந்தால் இட் இஸ் ஃபேவரபிள். ஸோ இந்த மெத்தில் ஷிஃப்ட் நடந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ நமக்கு நார்மலாக பார்க்கும்போது 2, ஸோ ஒன்று ப்ரைமரி இன்னொன்று செகண்டரி. இந்த நார்மல் கேசஸில் ப்ரைமரி வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையானாக இருக்கிறதுனால இதை நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்டரி கார்போகேட்டையான்லேருந்து ஃபர்தராக சான்ஸ் இருக்கா டெர்ஷரி கார்போகேட்டையான் பார்க்கும்போது ஒரு மெத்தில் ஷிஃப்ட் நடக்கிறதுனால டெர்ஷரி கார்போகேட்டையானுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெர்ஷரி கார்போகேட்டையான்லேருந்து நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஸான வாட்டர் போய்ட்டு என்ன ஆகும், இந்த பொசிஷனை அட்டாக் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது CH3. இங்கே இருக்கக்கூடிய CH3 இப்போ இங்கே வாட்டர் வந்து OH2 ப்ளஸ்ஸாக ஆகிடும். ஏன்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது CH3. ஸோ நெக்ஸ்ட் CH3. இப்போ இந்த கேசஸில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய H+ இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த H+ எடுத்து வெளியே போயிடும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது CH3. அந்த கார்பனில் ஃபர்தராக ஒரு மெத்தில் குரூப். அந்த H+ வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது OH. இங்கே CH3 லாஸ்ட் ஒன்று இருக்கக்கூடியது CH3. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த OH எங்கே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் தான் இந்த OH வந்து ஆட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆன்சர் படி பார்க்கும்போது இந்த பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது லீஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து செகண்டரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது வந்து சொல்ல. ஸோ இதுவும் ப்ராடக்ட் கிடையாது, பட் இதுவும் பிரைமரியில் ஆடக்கூடியது. நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் ஆப்ஷன் நம்பர் சியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ இந்த ஹைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அல்கீனில் நடக்கக்கூடிய ஹைட்ரேஷன் பேஸ்டு ஆன் த சரிங்களா அல்கீன். இந்த அல்கீனில் நடக்கக்கூடிய ஹைட்ரேஷன் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H+. சரிங்களா? இதில் நடக்கக்கூடியது கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு மோர் ஃபேவரபிள். எந்த கார்போகேட்டையான் வந்து கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அது மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த அல்கீனுடைய வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷனில் தான் நடக்கும். ஒன்லி வாட்டர் அல்கீன் கூட டைரெக்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு நோ ரியாக்ஷன். ஸோ அந்த கேசஸ் படி பார்க்கும்போது ஒரு அல்கீன் வாட்டர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷனில் மோர் ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ இது படி பார்க்கும்போது கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நமக்கு கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நடக்கும். சப்போஸ் கார்போகேட்டையானோட ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஸோ அந்த கேசஸ் படி எது மோர் ஸ்டேபிள், சப்போஸ் கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகிறதுல மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தால் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் நடக்கும். அட்டாக் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து மேஜர் ப்ராடக்ட். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆப்ஷன் நம்பர் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.